பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. கார்த்தி சொன்னதை நினச்சி நினச்சி பார்க்குறாங்க. இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக வந்து பொன்னியும் சக்தியும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். அதையே நினச்சி நினச்சி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை விடவே கூடாது, பொன்னியும் சக்தி ஒன்றா வந்து சேரவே கூடாது. சரி, பொன்னியோட ரூமில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணுமே. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சக்தி இருக்கிற ரூமுக்கு வந்து என்ன பண்ணுறா, காலிங் பெல் அழுத்துறாங்க. என்னாச்சு, என்ன வேணும் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, எனக்கு தைலம் வேணும், ரொம்ப தலைவலியாக இருக்குது, அதான் உங்ககிட்ட இருக்குமான்னு கேட்க வந்தேன் அப்படின்னோன்னா, ஒரு நிமிஷம் இருங்க பிரீத்தி அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே வராங்க பிரீத்தி. சக்தி வந்து பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அடுத்து உள்ளே வந்து அந்த ரூம் எல்லாம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து தைலம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து பிரீத்தி வந்து மொபைலை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கேட்கறதுக்காக ஸ்பீக்கர் செட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணோடனே, என்ன பொன்னி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குற மாதிரி இருக்குது. சக்தி, ஒன்றும் இல்லைங்க, படுக்க போகிறேன். கீழே எதுக்கு படுக்கிற நீ, எவ்வளோ சில்லுன்னு இருக்கும் வந்துருமா, கீழே மேலே படு, பெட்டு மேலே அப்படின்றாரு. உடனே வந்து கட்டாயிடுது. ஐயோ கட்டாயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு பிரீத்தி தவிக்கிறாங்க. இல்லைங்க, நான் பெட்டு மேலே படுக்கல அப்படின்னோன்னா, அதெல்லாம் தெரியல, நீ பெட்டு மேலே தான் படுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. வேணாங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், கீழே இவ்வளோ சில்லுன்னு இருக்கும் தெரியுமா, இங்கெல்லாம் ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கும், புரியுதா, நம்ம வீடு மாதிரிலாம் கிடையாது, குளூரில் நடுங்கே ஒரு வழி ஆகிடுவேன், அதனால் நீ பெட்டு மேலே தான் படுக்கணும், படுக்க போறியா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை வச்சுட்டு, நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பெட்ரூமில் வந்து அப்படியே என்ன பண்ணுற, பெட்டில் வந்து உட்கார வைக்கிறாரு. அடுத்து வந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, தன்னை அறியாமல் பொன்னியை பார்க்குறாரு. அப்படியே மயங்கி போகிறாரு. பொன்னியை பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அடுத்து வந்து பெட்டு மேலே வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து விழுறாரு. 2 பேருமே விழுறாங்க. இது வந்து எல்லாத்தையுமே இது நினச்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நைட்லாம் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. காலையில் எடுத்தோட பொன்னி வந்து சீக்கிரமாக வந்து எழுந்து தலை குளிச்சுட்டு அப்படியே தலையை துவட்டிகிட்டே வெளியே வராங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து அப்படியே இருக்காங்க பொன்னி. இதெல்லாம் பார்க்க பார்க்க பிரீத்திக்கு வயிறாக எரியுது. அப்போ இவங்களுக்குள்ளே எல்லாம் நடந்துச்சா, அதான் காலையில் இவ தலை குளிச்சுட்டு வெளியே வராளே, இவ்வளோ குளூரில் எப்படி குளிப்பா, கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேருக்குள்ளே எல்லாமே நடந்து போயிருக்கு. ஐயோ இப்படி நடந்துருச்சு, அவ்வளோதானா, இதுக்கப்புறம் எனக்கு சக்தி கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து ஏதாவது சொல்லி பொன்னிக்கிட்ட விஷயத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வராங்க. என்ன பொன்னி, காலையிலே தலை குடிச்சிருக்கீங்க, இங்கெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும், எப்படி உங்களால் குடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னங்க, எப்போவுமே நான் குடிக்கிறது தான், எந்த குளிராக இருந்தால் நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளோட பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கணும், அதனால தான் காலையிலே குளிச்சுட்டேன், நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க, காலையிலே எனக்கு தலை குளிச்சாதான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதானா, ஒருவேளை நடந்திருக்குமோ ஏதாவது, இவ மறைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. உடனே வந்து சக்தி வந்து பொன்னியை கூப்பிட்றாரு. பொன்னி வரியா அப்படின்னு சொல்லிட்டு, அதோ வரேன், நைட்லேருந்து இப்படி தாங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து பிரீத்திக்கு வயிறாக ஏறிது. நைட்லேருந்து இப்படி தான் பண்ணுறானா, என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறா, என்னால் முடியலையே, இதை தாங்க முடியலையே, இவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. பொன்னியும் சக்தி வந்து ட்ரெஸ் வந்து ஒரே கலரில் பண்ணிவிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு இன்றைக்கி உங்கள் 2 பேருக்கும், 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே, ஒரே மாதிரி எங்கே பண்ணியிருக்கோம், ஒரு கலரில் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லாரு. ஆமாம், எப்படி 2 பேரும் ஒரே கலரில் பண்ண முடியும், நல்லா பேசி வச்சு தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எடுக்கும்போது வந்து அவர் அந்த மாதிரி போட்டுப்பாரு நினச்சி கூட பார்க்கல. பொன்னி வர வர நீயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்றாங்க பவானி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னோடனே உடனே வந்து சக்தி வந்து வைக்கப்படுறாரு. என்னடா நீயாடா வைக்கப்படுற அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு பிரீத்திக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. இதோட முடியுது.